இந்த உலகத்தையே மிரள வைத்த பழந்தமிழர்களோட பிரம்மாண்டமான யாழி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டு கோவில்கள்ல ஆயிரக்கணக்கான யாழி சிலைகள் இருக்க காரணம் என்ன? இந்த உலகத்துல உண்மையாவே இந்த மிருகம் வாழ்ந்துச்சா? இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பழந்தமிழர்களோட இந்த மித்தாலஜிக்கல் கிரியேச்சர் உண்மையானதா? இத பற்றி தெரிஞ்சுக்க நிறைய நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்கள் நமக்கு தேவை. என்னதான் கோவில்கள்ல பல்லாயிரக்கணக்கான யாழி சிலைகளை நம்ம பார்த்தாலும் அது எல்லாமே 1000ல இருந்து 2500 வருடங்கள் மட்டுமே பழமையானது. ஆனா இதை விட பழமையான ஆர்கியாலஜிக்கல் ப்ரூஃப் கிடைக்குமான்னு தேடும் போதுதான் நம்மள 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹராப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நாகரிகத்துக்கு கூட்டிட்டு போகுது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கல்வெட்டு இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி மொஹஞ்சதாரோ மக்கள் அவங்க கைப்பட உருவாக்குன கல்வெட்டு. யாழி சிலைகளை பத்தின கல்வெட்டுகள்ல ரொம்பவும் பழமையான கல்வெட்டு மொஹஞ்சதாரோவுல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கல்வெட்டு தான். இந்த கல்வெட்டுல இருக்கக்கூடிய யாழி நம்ம கோவில்கள்ல பார்த்த யாழியை விட ரொம்பவும் மாறுபட்டது. இந்த ஒரு யாழிக்கு காளையோட கொம்பும் யானையோட தந்தமும் வரிமானோட கழுத்தும் சிங்கத்தோட உடலும் புலியோட தொடையும் பாம்பு போன்ற வாளும் இருக்கு. இதுல இருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மொஹஞ்சதாரோ மக்கள் உருவாக்குன இந்த வகை யாழி முழுக்க முழுக்க கற்பனையான ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சர் மட்டுமே. காரணம், எந்த ஒரு விலங்குக்கும் பல வகையான விலங்குகளோட உடல் அமைப்பு ஒரே விலங்கோட உடம்புல இருக்காது. ஆனா இந்த விலங்க பாருங்க, பல வகையான விலங்குகளோட உடல் அமைப்பு இந்த ஒரு யாழியோட உடம்புல இருக்கு. இப்படி ஒரு டிஎன்ஏவோட ஒரு மிருகத்தால பிறந்திருக்கவே முடியாது. சரி, இது ஓகேப்பா. அப்போ இது பொய்ன்னு சொன்னாலும் நம்ம தமிழ்நாட்டு கோவில்கள்ல இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான யாழி சிலைகளுக்கு அர்த்தம் என்ன? அப்போ அதுக்கு நீ என்ன சொல்ற அப்படின்ற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு வரும். இப்ப நம்ம போக போறது நம்ம தமிழ்நாட்டு கோவில்களுக்கு. தமிழ்நாட்டு கோவில்கள்ல இருக்கக்கூடிய யாழிய 3 விதமா பிரிக்கிறாங்க. தும்பிக்கை உடைய யாழிகளை கஜ யாழினும், ஆட்டுக்கொம்புடைய யாழிகளை மகர யாழினும், சிங்க முகத்துடைய யாழிகளை சிம்ம யாழினும் பிரிக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்தே இருக்கக்கூடிய குழப்பமோ கேள்வியோ என்ன அப்படின்னா, யாழி அப்படின்றது ஒரு மிருகம் தானே, அதுக்கு எப்படி 3 விலங்குகளோட தலைகள் இருக்கு? நமக்கு கிடைக்கப்பட்ட கல்வெட்டுகளின் படி பார்த்தா இந்த யாழி உயிரினம் டைனோசர் மாதிரி ராட்சச உருவம் கொண்ட ஒரு உயிரினம். ஒரே காலகட்டத்துல வாழ்ந்த யாழி எப்படி 3 டிஃபரண்டான பரிமாணம் எடுத்திருக்கும் அப்படின்றதுதான் கேள்வியே. 3 விதமான உடல் அமைப்புகளோட ஒரே காலகட்டத்துல எப்படி யாழி வாழ்ந்திருக்க முடியும்? கண்டிப்பா வாழ்ந்திருக்க சான்ஸே இல்ல. இந்த யாழிய பத்தி பேசும்போது இருக்கிறதுலயே ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு நம்ப முடியாத ட்விஸ்ட் என்ன தெரியுமா? எந்த ஒரு சங்க இலக்கியத்திலையும் யாழி அப்படின்றத எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது. யாழிக்கு பதிலா ஆலி இல்ல யாழின்னு தான் ரெஃபரன்ஸே இருக்கு. சங்க இலக்கியங்கள்ல வரக்கூடிய யாழி இல்ல ஆலி அப்படின்ற சொல் சிங்கத்தை தான் குறிக்குது. அப்போ யாழின்னு சொல்லப்படக்கூடிய உயிரினம் சிங்கமானு கேட்டீங்கன்னா, சங்க இலக்கியத்துல சொல்லப்படக்கூடிய யாழி இல்ல ஆலி இதுதான் பழங்கால மக்கள் ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சரா உருவாக்கி இததான் யாழி அப்படின்னு நம்பவும் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை வச்சு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யாழி இல்ல ஆலி அப்படின்னா கண்டிப்பா சிங்கம் தான் பொருள். நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம என்னதான் மூச்சு முட்டை பேசினாலும் நிறைய பேருக்கு சயின்ஸ் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை. யாழி பத்தி சயின்ஸ் என்னப்பா சொல்லுது அப்படின்ற கேள்வி கண்டிப்பா நிறைய பேருக்கு வரும். அதுக்கான பதில தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். யாழி பத்தி எழுதப்பட்ட புராண கதைகளோ மக்களோட நம்பிக்கையும் ஒரு 5000 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். யாழி பத்தின எல்லா புராண கதைகள்லயும் இந்த யாழியையும் டைனோசரையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டைனோசர் வாழ்ந்த காலகட்டத்திலேயே யாழி வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. டைனோசர் வாழ்ந்தது 65 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ வாழ்ந்த யாழிய எப்படி நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க? எப்படி யாழிய நம்ம தமிழர்கள் பார்த்திருப்பாங்க? சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அவ்வளோ வருஷங்கள் முன்னாடி எல்லாம் போக வேண்டாம். ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்துல யாழி வாழ்ந்திருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நம்ம அரியலூருக்கு போனா கூட 65 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசர்ஸோட புதை படிமங்கள் நமக்கு கிடைக்குது. அத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசரோட புதை படிமங்கள் நமக்கு இப்ப கூட கிடைக்குது அப்படின்னா ஒரு 10,000 20,000 30,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த யாழியோட ஒரு எலும்பு கூட ஏன் நமக்கு கிடைக்கல?
யாழி வாழ்ந்ததுக்கான தடயங்களும் யாழி உடம்புல இருந்து ஒரு சின்ன பீஸும் இதுவரை கண்டுபிடிச்சதே இல்ல. இதெல்லாம் நாங்க சொல்றது யாரோட நம்பிக்கையையும் பொய்யாக்குறதுக்காக இல்ல. ஆனா இது ஒரு லாஜிக்கான விஷயம், இதையும் சொல்லிதான் ஆகணும். அப்போ கோவில்கள்ல எதுக்கு ஆயிரக்கணக்கான யாழிகளோட சிலை அப்படின்னா அதுக்கு நீங்க சயின்ஸ ஓரம் கட்டி ஆகணும். இப்ப நம்ம ஆன்மீகத்துக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நம்ம பழந்தமிழர்கள் இந்த யாழி தான் கோவில்களையும் கோவில்ல இருக்கக்கூடிய கடவுள்களையும் பாதுகாக்கிறதா ஆன்மீக ரீதியா நம்பியிருக்காங்க. அதுக்காக தான் ஆயிரக்கணக்கான யாழி சிலைகள் கோவில்களுக்கு உள்ள இருக்கு. அப்போ யாழி அப்படின்றது பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஆமா அப்படின்னு இந்த உலகத்துல யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா கோடியில ஒரு சான்ஸ் இருக்கு யாழி இந்த உலகத்துல வாழ்ந்ததுக்கு. இருக்கா சான்ஸா? எப்படி? யாழிகள் தனிப்பட்ட இடத்துல நவீன மனிதர்கள் போகாத இதுவரைக்கும் ஆராய்ச்சியே செய்யப்படாத ஒரு நிலப்பரப்புல வாழ்ந்திருக்கணும். அந்த நிலப்பரப்புக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் போயிருக்கணும். அங்க அவங்க வாழ்ந்திருக்கணும். அந்த இடத்துக்கு குமரி கண்டம்னு பெயரும் இருந்திருக்கணும். அங்க நம்ம தமிழர்கள் யாழியோட தொடர்புல இருந்திருக்கணும். இல்ல தூரமா வச்சு யாழிய பார்த்திருக்கணும். அதுக்கப்புறமா குமரி கண்டம் அழிஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருந்து தப்பிச்சு வந்த தமிழர்கள் மூலமா தான் இந்த உலகம் முழுக்க யாழி பத்தின பேச்சு பரவி இருக்கணும். அந்த தமிழர்கள் பார்த்த யாழிகளோட இல்ல அவங்க வாழ்ந்த யாழிகளோட சில கற்பனைகளை சேர்த்துதான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு உள்ள யாழிகளோட சிலை உருவாக்கப்பட்டிருக்கணும். கோடியில ஒரே ஒரு சான்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.